அட உட்காருப்பா. உழைக்கும் தொண்டனை சிம்மாசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்த மாவட்ட செயலாளர். உணர்ச்சி பொங்க நடந்த பரபரப்பு காட்சிகள். சேலம் மேற்கு மாவட்டம் இடங்கணசாலை நகர திமுக சார்பாக கட்சி அலுவலகம் திறப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக சேலம் எம்பியும் மேற்கு மாவட்ட செயலாளருமான TM செல்வ கணபதி அவர்கள் கலந்து கொண்டு ரிப்பன் கத்தரித்து அலுவலகத்தை திறந்து வைத்தார். அப்போது பேசிய MP, கழகத்துக்காக எத்தனையோ இன்னல்கள் வந்தாலும் உண்மையாக உழைக்கும் தொண்டர்களை ஒருபோதும் தளபதியும் கட்சியும் கைவிடாது என்று உணர்ச்சி பொங்க பேசினார். நம்முடைய நகரங்களுடைய செயலாளர் தம்பி செல்வத்தை நான் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் சார்பணியில் இருந்த போது கொடுத்த பணியை, தலைமை சொல்லுகிற பணியை, இயக்கத்துடைய பணியை தன் உயிராக உணர்வாக அதை எடுத்து செய்து முடிக்கிற வல்லமை பெற்றிருக்கிற தம்பியை நான் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறவன். சில பேர் அவர் மீது பல்வேறு அவதூறுகளை சேரை மாறி கூட இணைத்து பார்த்தார்கள். ஆனால் எதற்கும் சிலைக்காமல் இன்றைக்கு கழகம் தான் உயிர் மூச்சு என்று சொல்லி நான் மாவட்ட கழக பொறுப்பாளராக செயலாளராக இருந்தாலும் கூட எனக்கே தெரியாது, மிகவும் அமைதியாக இந்த நகர கழகத்திற்கு என்று ஒரு அலுவலகத்தை உருவாக்கி இருக்கிறார் என்று பார்க்கிற போது அவருடைய கழக பணியிலே இன்னொரு வைரக்கல். அது இந்த மாவட்டத்திலே நகர கழகம், ஒன்றிய கழக செயலாளர்கள், நிர்வாகிகள் இருக்கிறார்கள். நான் அனைவருக்கும் சொல்லுவேன், இடங்கணசாலையிலே இவ்வளவு சுறுசுறுப்பாக பணிகள் நடைபெறுகிறது என்று. அந்த அளவுக்கு இன்றைக்கு நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, அதுவும் குறிப்பாக நம்முடைய வார்டு கழக செயலாளர்கள் எல்லாம் அனைவரும் இன்றைக்கு அடிமட்ட தொண்டர்களாக இந்த இயக்கத்தை காப்பதில் முன்னிலை வகித்து சிறப்பாக கழகத்தை நம்முடைய குடும்ப தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய எண்ணத்தை ஈடேற்றுகிற வகையில நடாத்தி கொண்டிருக்கிற அந்த பாங்கு நான் உண்மையிலேயே நான் மாவட்ட கழக செயலாளர் முறையில நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து இந்த பணி மென்மேலும் தொடர வேண்டும். காரணம், ஒரு முறை இதே உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு போட்டி நடந்தது. அந்த தேர்தலில் எங்கே செல்வம் பெரிய பதவிக்கு வந்து விடுவார்கள் என்று சொல்லி அன்றைக்கும் ஒரு கூட்டம் அவர் மீது புழுதி வாரி இறைத்தது. ஆனால் செல்வம் சளைக்கவில்லை. யார் என்ன சொன்னாலும் இந்த கழகத்திற்காகத்தான் உயிர் மூச்சு என்று பணியாற்றி இன்றைக்கு அந்த காலகட்டத்திலே அவர் நகரமன்ற தேர்தலுக்கு போட்டியிடுகிற பொழுது நான் அவரிடத்திலே கேட்டேன், எல்லாம் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணம் வேண்டாம், பொது வெளியில வேண்டுமென்றே சில திட்டம் செய்கிறார்கள், அதற்கு மேலும் வலு சேர்க்கிற வகையிலே நாம் நம்முடைய நடவடிக்கைகள் அவர்கள் வெட்கப்படுகிற அளவுக்கு இருக்க வேண்டும். நமக்கு பதவி முக்கியம் அல்ல, அந்த பதவிதான் முக்கியம் என்று இருந்தால் நாம் உண்மையான கழகத்துடைய தொண்டன் அல்ல என்று சொல்லுகிற பொழுது, தலைவர் என்ன சொல்லுகிறாரோ, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி பம்பரமாக சுற்றி பணியாற்றி இந்த இடங்கணசாலை நகரத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் நகரமன்ற தலைவரையும் உதவி தலைவரையும் பிடிப்பதிலே மிகப்பெரிய பங்கு. ஈழத்திருமிகள் மாற்று கட்சியோடு கைகோர்த்துக் கொண்டு கழகம் அந்த இடத்தை பிடிக்க கூடாது, திமுக திராவிட முன்னேற்ற கழகம் நகராட்சியில பதவி ஏற்கக்கூடாது என்று திட்டமிட்டு செயல்பட்டவர்கள் எல்லாம் நான் அறி அவரிடத்திலே சொல்லுவேன், அதெல்லாம் புற்றுநோய் அழியக்கூடியது, கவலைப்படாதீர்கள், ஒரு பணியை செய்யுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். அந்த பிற்போக்கு சக்திகள், தீய சக்திகள் கழகம் நகரமன்றத்தை பிடிப்பதிலே தடையாக இருந்து விடுமோ என்ற அந்த அச்ச சூழ்நிலையில கூட மாற்று கட்சியிலே இருந்து 5 நகரமன்ற உறுப்பினர்களை தூக்கி கொண்டு வந்தவர்கள்.
இதையெல்லாம் நீங்கள் மறந்திருக்கலாம். இந்த இயக்கம் மறக்காது. கழகம் இன்றைக்குமே உழைப்பவர்களை மதிக்கிறது. இனமான தலைவர் தளபதி உழைக்கிறவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறவர். ஆகவேதான் 75 ஆண்டு காலமாக இந்த இயக்கம் எங்கு கோட்டையாக மாநில கட்சி இந்தியாவில் எந்த கட்சியும் இல்லை. முன்னேற்ற கழகம் வெற்றி நடை போடுகிறது. தொடர்ந்து 1000 காலத்து பயிராக விளங்கும் என்பதற்கு காரணம் இளங்கண்ண சாலையில் இருக்கிறவர்களை போன்ற தொண்டர்கள், உங்களை போன்று அயராது உழைக்கிற இந்த அடிமட்ட தொண்டர்களும் தோழர்களும் தான். ஆகவே இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த பணி உங்களுடைய பணி. அருமை தோழர்கள், வார்டு செயலாளர்களை எல்லாம் நான் பார்க்கிற போது, நகரமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது அவர்களுடைய அந்த ஆற்றல் மிக்க செயல்பாடு, உணர்வு என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி நிறுத்தும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய பணி கழகம் 200 தொகுதியிலும் வெற்றியடைய வேண்டும். சங்ககிரி தொகுதியிலும் வெற்றியடைவதற்கு இளங்கண்ண சாலைதான் காரணமாக இருந்தது என்பதை இந்த அலுவலகம் 1000 காலத்து பயிராக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த இடம் அண்ணா காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக வாங்கப்பட்ட நிலம். இந்த நிலம் அதை பாதுகாத்து ஆக்கிரமிப்புகளை கூட அகற்றி இதற்கென்று வழிபாதையை உருவாக்கி அற்புதமாக உருவாக்கி கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு கழகம் என்றைக்கும் உறுதுணையாக இருக்கும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்த்தி நன்றி, வணக்கம். மேலும் இந்நிகழ்வில் பல்வேறு நபர்கள் புதிதாக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை இடங்கண சாலை நகர கழக செயலாளர் செல்வம் மற்றும் கட்சியினர் சிறப்பாக செய்திருந்தனர்.